ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சுந்தர் சியுடைய இயக்கத்தில் ஒரு ஹாரர் காமெடி படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற அரண்மனை 4 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் சுந்தர் சி பேசிக்காக ஒரு லாயரு. அவருடைய தங்கச்சி தான் தமனா. என்னது, சுந்தர் சியுடைய தங்கச்சி தமனாவா அப்படிங்கிறீங்களா? எனக்குமே கொஞ்சம் சாக்காக தான் இருந்தது. ஆனால் சுந்தர் சியுடைய தங்கச்சி தான் தமனா. அவங்க தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இதனாலேயே சுந்தர் சியுடைய அந்த மொத்த குடும்பம், அந்த வீட்டுக்கும் தமனாவுக்குமே ஒரு பெரிய கேப் ஆகி போயிடுது. 10 வருஷமாக யாரும் தமனா கிட்ட பேசவே கிடையாது. ஆனால் இப்போ 10 வருஷம் கழித்து தமனாவுடைய வீட்டுக்காரரு காலையில் ஜாக்கிங் போகிறேன் அப்படின்னு போனவர் கடைசியாக நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாப்புல. இந்த செய்தியை கேட்ட தமனா கடைசியாக தான் கணவர் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கில் தொங்கிடுறாங்க. தான் பெத்த தாய் தான் கண்ணு முன்னாடி தூக்கில் தொங்குறத பார்த்த தமனாவுடைய மூத்த பொண்ணு தடிக்கு விழுந்து கடைசியாக தலையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமாவுக்கே போயிடுது. இப்படி எல்லா செய்திகளையும் போலீஸ் மூலமாக கரெக்டாக நம்ம சுந்தர் சி தெரிஞ்சுக்கிறாப்புல. ஆனால் சுந்தர் சியை பொறுத்தளவுக்கு என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சம்பவம் அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சி வாழ்ந்த அந்த ஊருக்கே சுந்தர் சி கிளம்பி வர்றாப்புல. இதுக்கப்புறம் அவரே களத்தில் இறங்கி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சியும் பண்ணுறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது சுந்தர் சியுடைய ஒரு படம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதுலேயும் இது அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் 4வதாக வெளியாகிற ஒரு படம். இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸிலையும் எந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும், நம்ம என்ன தான் எதிர்பார்த்து போகலாம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்த்து மொத்தமாக முடியும் போது இதுவரைக்கும் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டு இந்த படத்துடைய மேக்கிங்கில் தெரிஞ்சது. இது வழக்கமாக அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் கதை என்ன இருக்குமோ அதே மாதிரி ஒரு கதைக்களம் தான். ஆனாலும் அதே கதையை கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில விஷயங்களை அங்கங்கே இருந்து இன்ஸ்பயர் ஆகி அப்படி எடுத்து பண்ணி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதே கதையவே விக்ஸ் மாதிரி கொஞ்சம் சுற்றி சுற்றி சொல்லியிருக்காப்புல நம்ம சுந்தர் சி. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 90ஸ்லேயும் சரி 80ஸ்லேயும் சரி கொடிகட்டி பறந்த, அதாவது ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற ரேஞ்சுக்கு கொடிகட்டி பறந்த 2 ஹீரோயின்ஸுடைய கேமியோ பர்ஃபார்மன்ஸு இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இருக்குது. அது டெஃபினட்டாக ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்டாகத்தான் நமக்கு படம் பார்க்கும்போது இருக்குது. என்ன ஒன்று, சங்கத்தலைவிக்கும் இதே நிலைமையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. என்னத்தை சொல்ல, இந்த படத்தில் ஒரு பேய் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருடைய உடம்புக்குள்ளே போய் அவருடைய உருவத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆனால் பொதுவாகவே ஹாரர் படங்கள் அப்படிங்கிறது எடுக்கப்படும் போலவே உலகத்தில் உலகளாவிய லெவலில் என்னென்ன ஹாரர் படங்கள்லாம் வந்தது, அதில் ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான சீன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே லைட்டாக நம்ம அதில் அப்படி வச்சுக்கலாம். அப்படிங்கிறது வந்து ஹாரர் படம் எடுக்கும்போது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பேய் உருமாறி ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே போய் அவருடைய உருவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுதுங்கிற இந்த மேட்டர் இருக்கு இல்லையா. இதை பார்க்கும்போது 1998 டென்சல் வாஷிங்டன் நடித்த த ஃபாலன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த உருவ மாற்றம் அப்படிங்கிறத எப்படி பேய் எடுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிற அந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த படம் தான் இந்த படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. இந்த படத்தில் ரொம்ப வந்து ஒரு ஹைலைட்டான பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னா நீங்கள் தமனாவை தான் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓவர் டூ பண்ண ஒரு கிரிஞ்சு மாதிரி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் வச்சுக்கங்களேன். அது அப்படி ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஒரு எமோஷனலாக ஒரு சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாகத்தான் தெரியுது. ஆனால் தமனாவை பொறுத்தளவுக்கு அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு அடுத்து சுந்தர் சி ஆகட்டும், ராஷி கண்ணாவாகட்டும், சந்தோஷ் பிரதாப் ஆகட்டும், ராமச்சந்திர ராஜு ஆகட்டும், யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், சேஷு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாகவே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யோகி பாபு அவர் வர்றாப்புல, ஆனால் காமெடி தான் வரல. படத்தில் ஒரே ஒரு சீன் தான் எனக்கு டு பி வெரி ஃப்ராங்க் நல்ல ஒர்க் அவுட் ஆன ஒரு காமெடி சீன் தான். அதாவது நம்ம விடிவி கணேஷ் சுத்தியில் கையில் எடுத்து பார்ப்பல, நம்ம
கோவை சரளா வந்து ஒரு விளக்கமர கையில் எடுத்துப்பாங்க, நடுவில் ஒரு டப்பாவை மட்டும் கையில் எடுத்துப்பாப்புல யோகி பாபு. இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பேயை எப்படி அட்டாக் பண்ணுறன்னு மட்டும் பார் அப்படின்னு போகிற அந்த சம்பவம் டெஃபினட்டாக தியேட்டரே விழுந்து விழுந்து தெரிச்ச ஒரு சம்பவம். அந்த ஒரு சீனை யோகி பாபு செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. ஆனால் அது ஒரே சீன் தான். படம் நெடுகளும் காமெடி அப்படின்னு எக்கச்சக்கமான உருட்டர்கள் இருக்குது. எதுவுமே எனக்கு அறவே சிரிப்பை வர வைக்கலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சோகம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் ஆக்சுவலாக பிரச்சனை என்னதான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் தான் பிரச்சனை, வேற என்ன. ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சீன் பயங்கர சீரியஸாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ரொம்ப சீரியஸாக ஒரு மேட்ரு ஒன்று போயிட்டு இருக்கு. ஐயோ அவர் கையில் இப்படி ஆயிடுச்சே, ரத்தம் வந்துருச்சு, என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸ் மூடுக்கு பரபரப்புடைய உச்சியில் எடுத்துகிட்டு போய் டப்புன்னு அந்த சீனை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம யோகி பாபுன் குரு வந்து காமெடி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு சம்பவத்தை ஆரம்பிக்குது. நமக்கு இதை பார்க்கும்போது இந்த ஒரு சீன் இல்லை, இந்த மாதிரி இந்த படத்தில் பல காட்சிகள் இருக்குது. ஏங்க இந்த முதல் சீன் இந்த 2வது சீன் ஒட்டவே இல்லையங்க. என்னங்க அவ்வளோ பெரிய பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காமிக்காமல் எதுக்கு திடீர்னு இந்த காமெடிங்கிற பேரில் இங்கே வந்து உருட்ட ஆரம்பித்தாங்க. போங்க, ஒரு இதை கரெக்டாக ஒட்டவே இல்லைங்க, ஒரு செட் அவுட்டே ஆகலைங்க. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக சீனாக தனியாக தெரியுதே தவிர ஒரு மொத்த படமாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு படமாக ஒரு ஃபீலே நமக்கு கிடைக்கலங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இந்த படத்தில் காமெடிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. நான் சொன்ன மாதிரி எமோஷனலாக ஒரு சில விஷயங்களை ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எமோஷனலாக நமக்கு ஒரு கனெக்டை கொடுக்கறதுக்கு பதிலாக பல இடங்களில் ரொம்ப ஓவர் டோஸாக கிரிஞ்சாகத்தான் படுது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் லாஜிக்குக்கும் அரண்மனைக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த ஃப்ரான்ச்சைஸுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் தூக்கி போடுற நம்ம தமன்னாவுடைய குடும்பமாகட்டும், தன்னுடைய பிள்ளைகளை அப்பா கிட்ட வாங்கடா அப்படின்னு ஒரு விளையாட்டாக கூப்பிட்டா பிள்ளைய தானாக ஓடி வர போகுதுங்க. அதை விட்டுப்புட்டு தான் என்ன மாதிரி மாறி இருக்கும், தான் யார் அப்படிங்கிறது தான் பிள்ளைகளுக்கு தெரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுமே தமன்னாவை போட்டு படாத பாடுபடுத்தி டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு பிள்ளைகளை கூப்பிட்றியா இல்லையா அப்படின்னு தமன்னாவை போட்டு டார்ச்சர் பண்ணுற அவங்களுடைய அந்த ஹஸ்பண்டுடைய கதாபாத்திரமாகட்டும், இது எல்லாமே தாண்டி ஒரு சாதாரண மனுஷன்தான் சுந்தர் சியுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில். ஆனால் அவர் ஒரு பேய், ஒரு அமானுஷ்ய சக்தி, ஒரு சாத்தான், டெவில் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அது பல ரூபத்தில் 15 பிரிஞ்சு பஞ்சாயத்து பண்ணுறது கிளைமேக்ஸில் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்படி ஒரு சாதாரண மனுஷன் பேயை போட்டு நெஞ்சிலே இன்னும் மிதிக்கிறாப்புல, என்னங்க தள்ளியெல்லாம் விட்றாரு, உருட்டி விட்றாரு, அடித்தா ஏரில் பறக்க விட்றாரு அப்படிங்கிற அளவுக்கு லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் இம்மி அளவு கூட சம்மந்தம் கிடையாது. அத்தனை காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. சாம்பிளுக்கு தான் 4 சொல்லியிருக்கேன், 40 சொல்லலாம். அந்த படத்தில் அவ்வளவு சம்பவங்கள் உள்ள இருக்குது. இது எல்லாமே தாண்டி பொதுவாகவே நான் சொல்கிற மாதிரி ஹாரர் படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் உலக படங்கள்லேருந்து ஒரு நல்ல சீன்ஸ் அப்படி இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி வச்சுக்கோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இயக்குனர்கள் எப்பயும் வைக்கிறது தான். அப்படித்தான் நான் சொன்னேன். அந்த 1998 இந்த ஃபாலன் படத்துலேருந்து அந்த பேய் உடம்பு விட்டு உடம்பு போய் எப்படி அந்த உருவத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த மேட்டரில் அவங்க இன்ஸ்பயர் ஆனது. அதே மாதிரியே ஒரு சின்ன பையன் ஃபோனை வச்சு ஃபில்டர் போட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது பின்னாடி தெரிகிற ஒரு உருவங்கிற அந்த சம்பவம் இருக்குது பாருங்க. அது 2016 ஒரு பிரிட்டிஷ் ஷார்ட் ஃபிலிமாக வந்த டோன்ட் லுக் அவே அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்ஸ்பயர் ஆன சம்பவம். ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் கிளைமேக்ஸில் இவங்க அந்த பேம்பு சம்மந்தப்பட்ட அந்த பேம்புவில் சாரம் கட்டப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நல்லா கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அது. அதுவுமே கூட நம்ம ஷாங்சி அந்த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அப்படியே வரும். அதில் ஒரு பிட்டை தூக்கி அப்படியே எக்ஸாக்டாக உள்ள இன்ஸ்பயர் ஆகி உள்ளதுக்கு வச்சுருக்காங்க. இப்படி பல இன்ஸ்பயரான சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளேயும் உள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வர்ற எல்லா படமே எங்கள் ஃபேமிலியோட ஒரு பக்கம் டெரராக ஒரு பக்கம் காமெடியாக சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணுமே அப்படிங்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படமும் கூடவே உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பர்சனலாக எனக்கு இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது எங்கேயும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எமோஷனலாக இவங்க கிரியேட் பண்ண பல சீன்ஸு ரொம்ப கிரிஞ்சாகத்தான் எனக்கு பட்டது. ஏன்னா மேக்கிங் வைஸாகவும் சரி, அந்த சீன்ஸை இவங்க ரைட்டிங்லேருந்து சீன்ஸாக கன்வெர்ட் பண்ண விதத்துலேயும் சரி, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. அதனால் நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஓகே ரகம் தான் இந்த அரண்மனை 4. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு சார் நம்ம காவாலியா தமன்னாவை சார் இப்படி சேலையை கட்டி படம் ஃபுல்லாக விட்டுருக்காங்க, அப்புறம் எதுக்கு சார் படத்துக்கு வந்தோம் அப்படின்னு இளைஞர்கள் யாரும் குமுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என் கிரெடிட்டில் ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்கு இந்த டீமு. போகிறவங்க அந்த என் கிரெடிட் பாட்டை மறந்துடாமல் பார்க்கணுங்கிறவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் பார்க்கல அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.